பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இன்று கேட்ட சாட்சிகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான நாமம் நம் நடுவிலே மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போதும் கூட கண்களை மூடி ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் அவருடைய வசனங்களை கவனிக்க நம்ம இருதயம் ஒருமுகப்பட வேண்டும். அநேக அலுவல் நமக்கு இருக்கிற போதிலும் அதன் இடையில தேவ சமூகத்தில் வாரத்தின் இடையில குறிக்கப்பட்ட இந்த தருணத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு கர்த்தர் வசனங்களை அருளி அவர் நம்மை தேற்றிட வேண்டும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen, amen, amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக் கொள்ளுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Stodram, stodram, stodram. தேங்க்யூ லார்ட். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Bless your holy name, Jesus. Glory, 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 glory. Thank you, Lord. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் குழிகளை வெட்டுங்கள், கர்த்தர் அதை நிரப்புவார், தண்ணீர்களாலே அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேளையில இயேசுவே, கர்த்தாவே, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord, hallelujah. Glory, 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 glory. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்முடைய பாதங்களிலே நாங்கள் ஏறெடுக்கிற காரியங்கள் ஆண்டவரே இயேசுவே அப்பா, ஹalleluya, ஹalleluya. அதற்கு ஒரு உற்சாகம் இல்லாமல் சில வேளைகளிலே காற்றையும் காணா மழையும் காணா என்று அப்படியே காணப்படுவோம். ஆனாலும் குழிகளை வெட்டுங்கள், குழிகளை வெட்டுங்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடினால கர்த்தாவே, உற்சாக மனதுடனே உமக்கு நாங்கள் பலியிடுகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நாங்கள் வெட்டின இந்த பகுதிகளை எல்லாம், ஓ ஜீசஸ், நாங்கள் வேண்டுதல் செய்திருக்கிற காரியங்களுக்கு எல்லாம் இயேசுவே அப்பா, அமேன், பிரைஸ் தி லார்ட். நீங்க உம்முடைய தண்ணீரினாலே அவைகளை நிரப்புவீராக. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Hallelujah. Stodram, 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 stodram. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Jesus, glory, 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 glory. Amen, hallelujah. இந்த வேளையில உம்முடைய வார்த்தைகளை கவனித்து நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை அதிக அதிகமாய் வந்து ஆளுகை செய்யணும். நாங்கள் அதை அதிகமாய் உணரணும். மற்ற வாரங்களைப் போல இதுவும் ஒரு வாரம் என்று கடந்து போக வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே, உடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த பொன்னான ஒரு நேரத்தை, கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணின இந்த தருணத்தை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு
இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Stodram, 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 stodram. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். Thank you, Holy Spirit. Amen. Glory to God. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. 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 Jesus. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 2 Corinthians எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அதில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15th verse. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Amen. தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க அறிந்தவர்களாய் காணப்படணும். Amen. Hallelujah. Praise the Lord. Amen. தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். சபையில போய் நம்ம இணைந்து பாடல் பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி நம்ம கனம் செய்கிறோம். பல விதங்களிலேயும் நம்ம காணிக்கைகள் மூலமாக, தசம பாகங்கள் மூலமாக, இன்னும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வதன் மூலமாக இப்படியெல்லாம் தேவனை நம்ம பிரியப்படுத்துகிறோம். ஆனாலும் விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய ஒரு பழக்கம், ஒரு வழக்கம் என்னவா இருக்கணும்? தொடர்ந்து இது நமக்குள்ளே காணப்படணும் அப்படின்னு வேதம் நமக்கு ரொம்ப ஒரு ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை, ஒரு அருமையான ஒரு ஒரு ஹேபிட்டை நமக்கு பைபிள் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Praise you, Jesus. அது என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம். பாருங்க, நல்ல பெந்தகோஸ்தே அனுபவத்தில் வளர்ந்து வயதானவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு நார்மலாக அவங்கள்ட்ட போய் பேசினாலே ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே தான் பேசுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், இப்போ மாடர்ன் ஆகிட்டோம். இப்போ நம்ம விசுவாசி நம்ம எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு வரிக்கு வரி அல்லேலூயா போடுவதோ அல்லது ஸ்தோத்திரம் போடுவதோ அது ஒரு பழமையான ஒரு விஷயமா இருக்கு. அது அவ்வளோ மாடர்னா இல்லைன்னு நினைக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையுமே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம காணப்பட வேண்டியது வேதம் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு ஹேபிட். ஆமென். ஹல்லேலூயா. Praise you, Jesus. நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போம், வேலை ஸ்தலத்தில் இருப்போம், வீட்டில் இருப்போம். ஆனால் அப்பப்போ கர்த்தரை நாம் நினைத்து எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அதற்கு ஒரு பெரிய காரணத்தை இந்த இடத்துல வேத வாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்துல indescribable gift. Amen. Hallelujah. Thanks be to God for his indescribable gift. Amen. Hallelujah. சொல்லி முடியாத ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்திலே நமக்கு அவர் அருளின ஈவு என்று பார்க்கிற போது அது இரட்சிப்பாய் இருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தேவன் தந்தருளினார் என்கிறது இருக்கிறது. இப்படி நிறைய பகுதிகளில் நம்ம பார்க்கிற போது கர்த்தர் நமக்கு பாராட்டின இரட்சிப்பு அல்லது தேவன் நமக்காய் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் தந்தருளினார் என்கிறது
சொல்லி முடியாத ஒரு ஈவாக இருக்கிறது. ஆமென், ஹalleluya. praise the lord, amen, hallelujah. ஆனாலும் கூட இது தேவனுடைய குமாரனை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது தான், உண்மைதான். அல்லது தேவகுமாரன் மூலமாய் நமக்கு கிடைக்க பெற்ற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து இருக்கிறது, உண்மைதான். அல்லது இது மிகவும் விசேஷித்த ஒரு கிருபை. ஏன்னா அதுதான் இதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya. இப்படி எல்லாம் பல வியாக்கானங்கள் இந்த வார்த்தைகளுக்கு இருந்தாலும், ஆமென், praise the lord, இந்த இடத்துல சொல்லி முடியாத ஈவுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், indescribable என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நம்ம இந்த வார்த்தையை விளங்கிக் கொண்டால் நமக்கு இன்னமும் ஒரு படி, இயேசு கிறிஸ்து தான், அவர் அருளின ரட்சிப்பு தான், அவருடைய விசேஷித்த கிருபை தான். இருந்தாலும் பாருங்க, வேத வசனம் கூர்மை ஆகி கொண்டே போகும். அடுத்து 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 நம்மை கூர்மையா ஒரு குறித்த ஒரு பகுதிக்கு நேராய் நம்மை அழைத்து செல்லும். ஆமென், ஹalleluya. அதை விளங்கிக் கொள்ள யோவான், ஜான், praise the Lord, hallelujah. அதுல இருந்து நான் ஒரு பகுதியை எடுக்கிறேன். Amen, hallelujah, thank you Jesus. யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம், அங்கே நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் கர்த்தரிடத்துல வரான், இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரான். அப்ப ஆண்டவர் அவனிடத்துல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டார். இப்ப அவனுக்கு இதை விளங்கிக் கொள்ள முடியல, இதை அவனால புரிந்து கொள்ள முடியல. அவன் அது எப்படி பிறக்க முடியும், எப்படி திரும்பவும் ஒரு மனிதன் பெருசா ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய தாயின் கர்ப்பத்திற்குள்ள எப்படி போக முடியும், என்ன இது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே கேள்வி. ஆண்டவர், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்றேன். இன்னும் ஒரு போடுறார். ஆமென், ஹல்லேலூயா. இவனுக்கு ஏற்கனவே சொன்னதே புரியலன்னு நிக்கும்போது ஆண்டவர் இன்னமும் ஒரு பகுதி ஆழமாய் அவர் போகிறார். இன்னும் பயங்கர ஆச்சரியமான உபதேசங்களோடு அவனோடு இடைபடுகிறார். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதுல 8வது வசனத்துல, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது, ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஆவியினால பிறக்கிறவன் அல்லது ஆவியின் போக்குகள், ஆவியின் நடத்துதல்கள், பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அல்லது அவரை குறித்ததான ஒரு வசனமாய் இது இருக்கிறது. நம்ம ஒரு விண்ட், ஆமென், ஹல்லேலூயா, காற்றோடு ஒப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? The wind directions are indescribable. Amen, hallelujah. அதை என்ன செய்ய முடியாது, அது இப்படித்தான் அப்படித்தான்னு சொல்ல முடியாதபடிக்கு அதனுடைய தன்மைகள் இருக்கிறது. ஒரு மிஸ்டீரியஸா இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் கேட்கிற இவனுக்கு எல்லாம் பிரமிப்பாகவும், அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய மூளைக்கு எட்டக்கூடாதபடி, தனக்கு எட்ட முடியாதபடிக்கான பெரிய உபதேசங்களா இருக்கு. ஆனா அவனுக்கு ஆவலா இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் என்னென்னமோ கற்றுக் கொடுக்கிறாரே,
அப்படின்னு சொல்லி ஆவலா தான் வந்தான். ஆனா அவ்வளவு ஆவல்ல வந்தவனுக்கு ஆண்டவர் பயங்கர காரியங்களை சொல்றார். அப்புறம் சொல்றாரு, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களையே உன்னால விசுவாசிக்க முடியலையே, பரம காரியங்களை நான் சொன்னேன்னா எப்படி நீ விசுவாசிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த இடத்துல காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, இஷ்டமான இடத்துக்கு போகிறது, அதனுடைய சத்தத்தை கேட்கிறோம், அவ்வளவுதான். ஆனா we cannot describe அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் இந்த இடத்துல எங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்கிற அர்த்தமும் இருக்கிறது, ரட்சிப்பு, விசேஷித்த கிருபை, இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இது இன்னமும் ஒரு படி ஆழமாய் நம்ம பார்க்கிறப்ப வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இன்டிஸ்கிரைபபிள், சொல்லி முடியாத. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைவிட பரிசுத்த ஆவியானவர் மேன்மையானவர், அவரை விட பெரியவர், அப்படி என்று இதை அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமென். தேவ தேவன் என்று பார்க்கிற போது அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் ஒருவருக்கொருவர் சமமானவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அப்படி அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவரை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அப்ப இவரை விட இவர் தான் பெரியவர், அப்படி அர்த்தம் கிடையாது. சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவரே யார் தான்? கர்த்தரே ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சொல்லி முடியாத, இன்டிஸ்கிரைபபிள். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நடத்துதல் அவ்வளவு பிரமிப்பான ஆச்சரியமான அனுபவங்களை ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில கொண்டு வரத்தக்கதான தன்மைகள் உள்ளவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்னதான் செய்ய முடியும்? இந்த சொல்லி முடியாத ஈவை பெற்றுக்கொண்டபடினால நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் தான் செலுத்திக்கிட்டே இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு தன்மை, பிரமிப்பான ஆச்சரியமான, ஒரு மனுஷனை எதிலிருந்தும் தப்புவிக்க வல்லவர், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படியும் மேன்மைப்படுத்த அவராலே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன விதமான கிருபையும் அவரால் செய்ய முடியும். எப்படிப்பட்ட ஆச்சரியமான வல்லமையான காரியங்களை நடப்பிக்க முடியும். ஆமென். வித்தியாசமா ஒரு மனுஷனை கொண்டு போயிட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. glory to God. அவன் வாழ்க்கை ஃபுல்லா புலம்பிட்டு இருப்பான். ஆனா அவன் வாழ்க்கையை இன்னொருத்தன் எடுத்து படிச்சான்னா, என்ன இவன் புலம்பிட்டு போயிருக்கான், ஆனா இவன் வாழ்க்கையை பார்த்தா மொத்தமும் ஆச்சரியமா தானே இருக்கு, இப்படி ஒரு சோதனைக்கு இடையிலையும் இவன் அற்புதமா தானே நடத்தப்பட்டு இருக்கான்னு சொல்லி இன்னொருத்தன் சாட்சி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை அந்த மாதிரி. அல்லேலூயா. ஆனால் விசுவாசிகளாகிய நாம, இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற நாம, தேவகுமாரனை பெற்றிருக்கிற நாம, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த தன்மைகளை குறித்த ஒரு ஆச்சரியமோ, ஒரு வாஞ்சையோ, ஒரு தாகமோ, ஒரு விருப்பமோ இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரமிப்பிலும் பிரமிப்பு. ஆமென். உலகம் இவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் அவரை அறிவீர்கள், அவர் சத்திய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வேறொரு தேற்றரவாளனாய் உங்களுக்குள்ளே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்ம வாயிலே அருளுகிற அவருடைய வார்த்தைகளை, அவர் நமக்கு அருளி இருக்கிற தம்முடைய ஆவியை குறித்து வசனம் சொல்லுகிறது. இவ்வளவு பிரமிப்பான, தாகம் தீர்க்கும் ஊற்றாக ஒரு நதி உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது பரலோகத்தையும் தேவன் வசிக்கிற நம்மளுடைய இருதயத்தையும் சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி. அதுதான், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, glory to God. எவ்வளவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாஞ்சிக்கிறோம் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து இப்ப பூமியில நமக்கு பரிசுத்த ஆவியானவராய் அருளப்படும்படிக்கு பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்கிறோம் வேதத்தை வாசித்து. அவரை குறித்து everything about Jesus has been described in the Bible. Amen.
அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அதே கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்டா, ஆமென், சொல்லி முடியாத ஈவாய் நமக்குள்ளே பெருகி கொண்டே வருவார். எப்படி? பரிசுத்தாவியானவராய் அவர் நமக்குள்ளே பெருகி கொண்டே வருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God, amen, praise the Lord. நமக்கு பயங்களும் வேற, வாஞ்சைகளும் வேற, விருப்பங்களும் வேற, பார்வைகளும் வேற, ஆமென். ஆனால் தாகமாய் இவர் மேல இருப்போமே ஆனால், ஆமென், மற்ற காரியங்களை குறித்து நமக்கு பெரிதா யோசனைகள் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அத்தனையும் தாண்டி ஒரு ஒரு ஸ்கேல்ல மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் வந்து நின்னார்னா மற்றவைகள் எல்லாம் அது காணாம போயிடும். ஆமென். அவ்வளவு யாரோடையும் ஒப்பிட முடியாத, சொல்லி முடியாத ஒரு ஈவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, glory to God. எசேக்கியேல் 37 நமக்கு வாசிக்க நேரம் இல்லை, ஆனா நமக்கு தெரியும். ஒரு பள்ளத்தாக்குல உலர்ந்த எலும்புகள் இருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே கொண்டு செல்லப்படுகிறான். கர்த்தருடைய கரம் அவனை கொண்டு செல்கிறது. தீர்க்கதரிசியின் இடத்துல அவனுடைய வாயில தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தை வர வர உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புகிறது. அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருகிறது. அவைகள் மேல தசைகள், நரம்புகள் எல்லாம் உண்டாகிறது. இதற்கப்புறம் என்ன உண்டாகுது அந்த பள்ளத்தாக்குல? ஆமென். 4 திசையிலும் இருந்து காற்று வீசின உடனே அது உயிர் பெற்றது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, glory to God. எப்படி? நம்பிக்கை இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கிலே ஒன்றோடு ஒன்று இணைந்திராதபடி உலர்ந்து போன எலும்புகள். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையை கூட மாற்ற வல்லமையும் தன்மையும் உள்ளவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆனால் அவரை குறித்த வாஞ்சை, அவரை குறித்த தேடுதல், அவரை குறித்த விருப்பம் நமக்கு எவ்வளவா இருக்கிறது. ஆமென். மற்ற காரியங்களை எவ்வளவு தூரம் நம்ம சிந்திக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாஞ்சையுள்ள உணர்வுகள்ல நம்ம எவ்வளவு குறைவாய் காணப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஏதாவது ஒண்ணு வியப்பா இருந்தா அது அவனுக்கு ஒரு அது ஒரு விந்தையா வியப்பா இருக்குமே, ஆனால் அது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆமென், அல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க வியப்பான அளவிற்கு தாளந்துகள் இருக்கும். அவர்களுக்குள்ள இருக்க தாளந்துகள் வந்து வியப்பா இருக்கும். எப்படிடா இவன் இப்படி ஒரு காரியத்தை செய்யறான், ஆச்சரியமா இருக்கு எப்படி. அதுதான் அவனுக்குமே ஒரு உற்சாகம். ஏமே, அவனுக்குள்ள இருக்கிற அந்த விந்தையான வியப்பு உண்டு பண்ணுகிற ஒரு தன்மை இருக்குமே, ஆனால் அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு வாழ்க்கையில என்ன தோல்விகள் வந்தாலும் கூட அவன் என்ன செஞ்சிருவான்? அவனுக்கு சந்தோஷம்தான். ஆமென், ஹல்லேலூயா, glory to God, amen. ஆனா அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற போது நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு விந்தையான வியப்பான அந்த தன்மை, ஆச்சரியமான அவர் நமக்குள்ள இருக்கிறதே வித்தியாசமா. எப்படி இதுவும் சேர்ந்து வந்துச்சு? எப்படி இந்த நடத்துதல் நமக்கு உண்டாச்சு? ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிற போது அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், வித்தியாசமா இருக்கும். என்னடா உலகமே இப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி இந்த நன்மை வாய்த்தது? அல்லேலூயா. உலகமே கீழே விழுந்துருச்சுன்றாங்க, நமக்கு எப்படி இந்த நன்மை வாய்த்தது? எப்படி இது வித்தியாசமா நமக்கு மாத்திரம் அமைந்து வந்தது? இப்படி எப்படி இந்த காரியம் நமக்கு அகப்பட்டது? இப்படி வித்தியாசமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஒரு தெய்வீக தன்மை நமக்குள்ள உண்டாகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்படியே ஒரு பூமியில இருக்கிற மனுஷர்கள் போலவே நம்ம உணர மாட்டோம். மனுஷர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, தூதர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, தேவன் ஒரு பக்கம் இருக்காரு, நாமளும் வித்தியாசமா இன்னொரு பக்கம் இருக்கோம்னு நினைப்போம். அல்லேலூயா. மற்ற மனிதர்களோட நம்மையும் சரிக்கு சமமா மனுஷன் நினைக்கவே தோணாது. அல்லேலூயா. பெருமையா நினைச்சிட்டு சுத்தணும்னு இல்ல, ஆமென். ஆனா இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளே கடந்து வரும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு பிரமிப்பான ஒரு வித்தியாசமான அனுபவங்களை நமக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாசிக்கலாம், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர்
எபிரேயர் ஹீப்ரூஸ் 7th சாப்டர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அல்லது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Hebrews 7, 2 and 3. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிஷெதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். Amen. Hallelujah. என்னுடைய முதல் வசனத்துல இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். பாருங்க, ஆபிரகாம் ராஜாக்களை எல்லாம் சண்டை போட்டுட்டு யுத்தம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் யாருக்கு எதுக்கு அடையாளமா இருக்கான்? விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கான், விசுவாசிக்கு அடையாளமா இருக்கான், ஒரு பூரண விசுவாசி அவன். அப்ப அவன் என்ன செய்யறான்? யுத்தங்களை எல்லாம் செஞ்சு ராஜாக்களை எல்லாம் முறியடிச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு ராஜா, சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்த மெல்கிசேதேக்கு நேரா எதிரில் வந்துகிட்டே இருக்கான். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, எவ்வளவு மர்மமான ஒரு காரியமான இது இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஒரு விஷயம், அதை சுற்றிலும் மேகமும் மந்தாரமும் சூழ்ந்திருக்கிறது போன்ற ஒரு காட்சி. இதை தெளிவா நம்மளால பார்க்கவே முடியாது. இதுல அப்படி ஒரு ஒரு மறைபொருள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு சீக்ரெட்டா ஒரு கோட் மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படி எதிரில வரான் மெல்கிசேதேக், திடீர்னு வரான். எங்க இருந்து வரான்? யார் இவன்? இவனை குறித்து என்ன அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவன் சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்யறான்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் என்ன செய்யறான்? அவனுக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்று அர்த்தம். பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இப்படி யாராவது இருக்க முடியுமா? அல்லேலூயா, ஆமென். என்ன ஆண்டவரே எழுதி வச்சிருக்கீங்க வசனத்துல? எங்களை என்ன ஒரு மாதிரி எங்களை குழப்பிட்டீங்கன்னா என்ன செய்யறது? இப்படிதான் இருக்கு. ஆமென். என்ன இது மனுஷன் மாதிரியே எழுதப்பட்டிருக்கு. ராஜான்னு சொல்லியிருக்கீங்க, பார்த்தா தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இருக்கு. இப்படி ஒரு பூமியில ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? தகப்பனும் தாயும் தெரியாம வேணா இருப்பாங்க, ஆனா இல்லாதவன்னா, வம்ச வரலாறே இல்லைன்னா, அல்லேலூயா. இவன் நாட்களில் நம்ம ஊர்ல எங்கேயோ ஒரு மூலையில ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், அவனுக்கு கூட இதான் அவன் ஜாதின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அவனுக்குமே இங்க இருந்தா வந்திருப்பான் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணிடுவாங்க. இங்க அந்த மாதிரி இவனை குறித்து எதுவுமே சொல்ல முடியலன்னா ஒரு மர்மமா இருக்கு. அல்லேலூயா. அந்த தன்மையே எப்படி இருக்கு? இன்டிஸ்கிரைபபிளா இருக்கு. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல். இது மனுஷன்னா அவனுக்கு ஒரு பர்த்டே இருக்கும், அப்புறம் ஒரு டெத் டே இருக்கும். இங்க என்னடானா இவனுக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை, என்னன்னே புரியலையே. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். பாருங்க, இதுல நிறைய க்ளூஸ் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அப்ப உன்னதமான தேவன் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவான தேவன் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ஆனா ஆசீர்வதிக்கிறான் மெல்கிசேதேக்கு ஆபிரகாம. இப்படி இப்ப தேவன் பிதாவான தேவன் இல்ல. அப்புறம் பார்த்தா இவனுக்கு நீதியின் ராஜா சாலேமின் ராஜான் இருக்கு. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கு. என்னடா இது இவனுக்கு? அப்ப வம்ச வரலாறே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடனே
தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, வம்ச வரலாறும் இல்லைன்னா அப்ப தூதனா தான் இருக்கும்னு நினைப்போம். அல்லேலூயா. சரி, தூதன் தான் யாரோ, ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனுமா இராமல் அப்படின்னா அப்படி இல்லையே. தூதர்களுக்கு நாட்களின் துவக்கம் இருந்துச்சே. ஏதோ ஒரு காலத்துல தேவன் கிறிஸ்துவின் மூலமாக தூதர்களையும் சிருஷ்டித்து தானே படைச்சாரு. அவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தானே தூதர்களும். ஆனா நாட்களின் துவக்கமே இல்லைன்னா என்ன இதை பத்தி? பிதாவான தேவன் இல்ல, நாட்களின் துவக்கமும் இல்ல, தகப்பனும் தாயும் இல்லைன்னா மனுஷனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நாட்களின் துவக்கமும் இல்லைன்னா தூதனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அப்படின்னா தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு நம்ம வந்தோம். எப்படி சொல்லப்பட்டு இருக்கு? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். அல்லேலூயா. பாருங்க, அதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர்னா நம்ம டோட்டலா வேற யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆமென். அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். எப்படி தேவ குமாரன் பிதாவான தேவனுக்கு ஒப்பானவரோ அதற்கொத்த மகிமை. அல்லேலூயா. ஒரே பேரானவருடைய மகிமை கொத்த அதே மகிமையை கிறிஸ்து இயேசுவில கண்டோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிதாவுக்கு சமமானவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்று இருக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போலதான் இந்த இடத்துல தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியை இந்த இடத்துல இந்த இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒப்பானவர் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி? ஆமென். ஒப்பானவர் சொல்லிட்டா நம்ம அப்படி இயேசு கிறிஸ்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கர்த்தரே ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. டிஸ்டிங்டாவும் நமக்கு புரியணும். ஆனா சமமானவர் என்பதையும் நம்ம விளங்கி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்து இருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். ஆமென். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாரம்பரியமா ஒரு மத குருமாரா இவன் வரல. யாரு? மெல்கிசேதேக். இவன் ஆனாலும் இவன் தசம பாகம் வாங்குற உரிமையை பெற்றிருக்கிறான். எப்படி? இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியத்துவம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்க நேரம் இல்லை, ஆனா வாசித்தா நமக்கு தெரியும். ஆமென். லேவி கோத்திர ஆசாரிய முறைமையின் ஒரு முறைமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆரோனுடைய முறைமையின் ஒரு முறைமை இருக்கிறது. மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படியும் ஒரு ஆசாரியத்துவம் இருக்கிறது. பாருங்க, ஊழியங்கள் பாருங்க. ஆமென். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களுடைய ஊழியங்கள் என்ன ஊழியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய ஊழியங்கள் பரிசுத்த ஆவியின் முறைமையின்படி, மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படினா in the order that was established by the Holy Spirit. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தான் கடந்து வந்து அப்போஸ்தலர்களை ஒரு சபையாக உருவாக்குகிறார். அல்லேலூயா. சபைக்கு ஒரு மூல ஸ்தலம் அப்பதான் அமைக்கப்படுகிறது. ஆமென். அதனாலதான் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி தான் புதிய ஏற்பாட்டு சபை. The New Covenant, New Testament சர்ச்னா அப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாராவது ஒரு தேவ ஊழியர் இருக்காரு அப்படின்னா, இவர் எப்படி ஊழியர் ஆனாரு, இவர் எந்த பைபிள் காலேஜ்ல படிச்சாரு, இவருக்கு கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா, இவருக்கு இவங்க அப்பாவும் பாஸ்டரா ஃபாதரா, அல்லது இவர் குருமார்கள் படிச்சு வந்திருக்காங்களே அதுல குருமாரா, அதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. வம்ச வரலாறே தேவையில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தப்பட்ட தேவ ஊழியர், அவ்வளவுதான். ஆமென். Glory to God. அதனாலதான் நிறைய இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் இருக்காங்க பூமியில. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நம்ம போய் செக் பண்ண வேண்டியது இல்லை. ஆவி இருக்கா, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கா, நம்மளால உணர முடியுதா, அபிஷேகம் இறங்குதா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவர் மூலமாய் வார்த்தைகள் வெளிப்படுதா,
தரிசனங்கள் உண்டாகுதா, வியாக்கானங்கள் கிடைக்குதா, வெளிப்பாடுகள் கிடைக்கிறதா, இப்படிதான். ஆமென், அல்லேலூயா. அப்ப மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படிதான் ஊழியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது பாருங்க எவ்வளவு இன்டிஸ்கிரைபபிளா, ஆனா அதனுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு பூரணமா இருக்கு. சபை, ஆமென், விசுவாசியினுடைய வாழ்க்கை, இவைகள் எல்லாம் ஒரு பூரணமா இருக்கு. ஆனா இவைகளை நடப்பிக்கிற பரிசுத்தாவியானவர் ஒரு காற்றை போல சத்தம் தான் கேட்க முடியுது. எங்க இருந்து வராரு, எங்க போறாரு தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God, ஆமென். ஆதியாகமத்துல யாக்கோபு மிகுந்த போராடுவான், தேவனுடைய தூதரானவரோட போராடினான் இருக்கு. எப்படி போராடி இருக்க முடியும்? தேவனோடு போராடியும் மனுஷனோடு போராடியும் வென்றான் இருக்கு. எப்படி போராடி இருக்க முடியும்? அப்படி தேவனோட போராடி எப்படி ஜெயிக்க முடியும்? அவனை அன்றைக்கு ராத்திரியில பலப்படுத்தினது யாரு? இன்டிஸ்கிரைபபிள், கண்ணுக்கு தெரியல, எழுதப்படல, ஆனா நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, பரிசுத்தாவியானவர். ஆமென். அதை தான் நம்ம எங்க பார்க்கிறோம்? ரோமர் 8:26 பார்க்கிறோம். இதை மட்டும் நான் வாசித்து அப்படியே ஜெபத்துக்கு போகலாம். ரோமர் 8:26 இருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? ரோமன்ஸ் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். யாக்கோபு ஒரு பலவீனமா தான் இருந்தான். அவங்க ஏசாவை நினைச்சு அவனுக்கு வருத்தம் தான், சோர்வு தான். ஆனா அவனுடைய அப்பன்னு பார்த்து தேவனுடைய தூதரானவரோட அவனுக்கு ஒரு போராட்டம், மனுஷனோடையும் போராட்டம், தேவனோடையும் போராட்டம்னா என்னதான் செய்வான்? அல்லேலூயா. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, போராட்டம்னா எது தேவனுக்கு விரோதமா சண்டை போடுறது நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமென். ஜெபங்களில, பொறுமையில, நமக்கு பரீட்சையில, சோதனையில, கடந்து போகிற பகுதிகளில ஒரு உற்சாகமா தொடர்ந்து கர்த்தர் சமூகத்துல ஜெபித்து மன்றாடி விசுவாசத்தோடு நகர்ந்து போகிறதும் அதற்கு சமமான அனுபவம் தான். அல்லேலூயா. அப்படி அதைத்தான் தேவனோடும் போராடி, ஜெபத்துல போராடி, ஆமென், தேவ சமூகத்துல ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வர அறிந்தவர்களாய் நாம காணப்படணும். எப்படி அது முடியும்? ஆமென். நாம பார்த்துக்கு போய் உட்கார்ந்தோம்னா ஜெபத்துல 2 நிமிஷத்துல ஜெபிக்கிறப்பவே நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட்லயே நம்ம சோர்ந்துருவோம். நம்ம எடுத்துட்டு வர ரிக்வெஸ்டே நம்மள ரொம்ப சோர்வடைய வச்சிரும். அப்ப அது வரைக்கும் கூட நமக்கு ஞாபகமே இருக்காது. ஏதோ டிவியை தான் பார்த்துட்டு இருப்போம். ஜெபிக்கலான்னு வரும்போது தான் எல்லா ரிக்வெஸ்டையும் கொண்டு வருவோம். மொத்தமா டிப்ரெஸ் ஆயிரும். அல்லேலூயா. நம்மளையே நம்ம இன்னும் பலவீனப்படுத்திக்கிறது மாதிரி ஆயிரும். அதற்கு பதிலா கொஞ்சம் பரிசுத்தாவியானவரை, இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட், அல்லேலூயா, கொஞ்சம் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் அமர்வோமே ஆனால், அல்லேலூயா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லி முடியாத ஈவ், தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவ். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரியலாம் வைக்க முடியாது. ஜீசஸ் நீங்க சொல்லி வரலாற்றின் அடிப்படையில கூட புரிய வச்சிடலாம். அதையும் தாண்டி காஸ்பல் கூட சொல்லிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஜீசஸ் கம்மி, ஹோலி ஸ்பிரிட் அதிகம், அப்படி அர்த்தம் இல்ல. The God has intended it that way. Amen. But more and more we understand Jesus, we receive the indescribable gift, who is the Holy Spirit. Amen. விந்தையா இருக்கும் இது. Amen. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, அது எப்படி இன்னும் இன்டிஸ்கிரைபபிள் ஆகும்? Amen. Hallelujah. ரெவலேஷன்ஸ் வர 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 ஒரு காரியம் இன்னமும் தானே தெளிவா தெரியணும். ஆனா இன்டிஸ்கிரைபபிள் ஆகிட்டே போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவரோட விசுவாசிகளுக்கு இருக்கிற அனுபவம். கண்களை மூடி ஒவ்வொருவரும் இந்த வேளையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஆமென், பூமியில இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை கர்த்தர் வச்சிருக்கார். இதற்கு சமானமான வேற அனுபவமே இல்லை. நமக்கு பயங்கள், மற்ற காரியங்களை குறித்த யோசனைகள், இதெல்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு அப்படின்றது இருக்கு. அதான் பிராக்டிக்கலான உண்மை. ஆனா அதற்கு காரணம் என்னன்னா, இன்னும் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை சரியா தேடல. அல்லேலூயா. ஒரு பிரமிப்பின் அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா.
Glory to God. ஆச்சரியமுள்ள ஒரு அனுபவம். Praise the Lord. Hallelujah. எப்படி யாக்கோபு தேவனோடும் மனுஷனோடும் போராடி எப்படி ஜெயிக்க முடிஞ்சு? Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Glory. எப்படி வேணாலும் வச்சு பார்க்கலாம். தேவன் ஒருவேளை அவனுக்கு இறக்கம் செஞ்சுட்டு போயிருப்பாரு. அப்படின்னா மனுஷன் இறக்கமே செய்ய மாட்டானே, அவனோட எப்படி போராடி ஜெயிச்சான்? Hallelujah. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் தேவன் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் எவ்வளவு பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. மேற்கொண்டான் என்று இருக்கு, ஜெயித்தான் இல்ல, மேற்கொண்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய அர்த்தம் எப்படி? சோர்வுகள், மனபாரங்கள், தேவ சமூகத்துல ஜெபிக்க, என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் ஒன்னும் புரியல. அவ்வளவு கவலை, வருத்தம், விசுவாச குறைவு, சந்தேகம், பின்மாற்றத்துக்குள்ள போகிற புத்தி. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் இந்த வேளையில ஒரு சில நொடிகள் பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாஞ்சிப்போம். இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். மெல்கிசேதேக் வம்ச வரலாறு இல்லாதவன். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அவனை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறார். அவர் நீதியின் ராஜா, சத்திய ஆவியானவர், நீதியை உணர்த்துகிறவர், சாலோமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. ஆமென். அவர் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். ஆமென். அவருடைய நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராய் அவர் இல்ல. ஹல்லேலூயா. Praise the Lord. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார். Hallelujah. Glory to God. அதனாலதான் ஜீசஸ். Amen. Holy Spirit இன்னைக்கு நமக்குள்ள ஜீசஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். Hallelujah. Glory. அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்று பாருங்கள். ஆமென். அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் மெல்கிசேதேக்கை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான். ஆமென். Hallelujah. இவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடோடு காணப்படுகிறாரா? ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. 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 Glory, 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 glory. இன்றைக்கு ஊழியங்கள் பரிசுத்த ஆவியின் முறைமையின்படியே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. Amen. Yes. Thank you Lord. Hallelujah. தாகம் உள்ளவன் மேல் ஊற்றப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஹுரபல ரிபகரபல ரிபப ஷபரிபகரபல. நீ மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஹுரபல ரிபகரபல திரபல ஷந்தராதியா. உன்னுடைய பலவீனங்களில் உனக்கு உதவி செய்யும்படி, நீ அநேக காரியங்களை ஜெயித்துக் கொள்ளும்படி, மேற்கொள்ளும்படிக்கு தேவ சமூகத்துல ஒரு மேற்கொள்ளுகிற அனுபவத்தோடு நீ காணப்பட. ஓ ரபாலா ரிகரபாலா ஷியந்தராதியா. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அனுகூலமான தேற்றரவாளர். ஆமென். ஆமென். அவர் அவகாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை. Thank you Jesus. In the name of Jesus Christ we pray. Amen. Hallelujah.